It's time 4:30. கொஞ்ச நாளாக நான் ஏர்லி மார்னிங் 4:30 தான் எழுந்திரிச்சிட்ருக்கேன். ஏன் இந்த சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வேணும்ல. எனக்கு ஒரு பெரிய சேஞ்சு பண்ணணும், இப்படி இருக்க வேணாம், எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை நம்ம ஏர்லி மார்னிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இப்போ தான் கொஞ்ச நாளாக 4:30க்கு நான் எழுந்திரிச்சிட்ருக்கேன். ஸ்கூல் படிக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, வேகமாக எழுந்திரிச்சு படி, நல்லா மண்டையில் ஏறும், பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. எந்திரிச்சேனான்னு கேட்டிங்கன்னா எந்திரிச்சேன், ஆனால் தூங்கிட்டேன். ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தெரியறதுலாம் ஈஸியாக தெரியும். நான் சொல்ல வரல, இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியும். ஸோ வேக்கப் இயர்லி, ஒர்க் ஹார்ட், பி கைண்ட். ஸோ காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு மைண்ட் செட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி காஃபியும் முக்கியம். அது எந்திரிச்சு குடித்தோன்னே தான் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம காஃபி போட போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். அது ஏன் அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடின்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு சொல்கிறேன், அது உங்கள் இஷ்டப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஒரு நார்மலான ஒரு ஹீட்டில் வச்சுட்டு நல்லா சூடானோடனே எடுத்து பார்க்கணும், ஆவி வருதா. ஓகே, ஆவி வருது, அதை வந்து ஓரத்தில் வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட காஃபி டிகாஷன் வந்து எடுத்து உள்ளே போடணும். உள்ளே போட்டாச்சு, வரமாட்டுது, வந்துருச்சு. ஓகே, ஸோ வந்து இதுவும் தேவையான அளவு தான். எனக்கு இந்த தேவையான அளவு போதும், உங்களுக்கு ஒரு தேவையான அளவு இருக்கும், அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ வந்து சூடாக அது மேலே ஊற்றி அப்படி ஊற்றுறப்போ வந்து ஒரு ஸ்மெல் வரும். அது காலையில் அந்த ஸ்மெல் பண்ணுறது செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சொன்ன மாதிரி நெய் வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சில பேர் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கலாம், சில பேர் வந்து இதை புதுசாக பார்க்கலாம். பட் நான் வந்து டெய்லி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம சரத்குமார் சொன்னார்ன்றதை விட நான் இன்னும் கொஞ்சம் கூகுள் பண்ணி யூடியூப்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அது குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே வந்து நான் இப்படி தான் பிளாக் காஃபியில் வந்து நெய் ஊற்றி குடிப்பேன். அது வந்து ஒரு பழக்கமாயிடுச்சு. குட் மார்னிங். நானும் இது வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்போ ஒரு மாதிரி இருக்குன்னு நினச்சேன். பட் இட்ஸ் குட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி எனக்கு படம் பார்க்குறது ஹாப்பினஸ் கொடுக்குதோ, சாங் கேட்குறது ஹாப்பினஸ் கொடுக்குதோ, வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது ஹாப்பினஸ் கொடுக்குதோ, அதே மாதிரி இந்த இயர்லி மார்னிங்கும் எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்குது. ஸோ என் மைண்டு வந்து ஹாப்பினஸ் நோக்கி போக சொல்கிறதுனால நம்மளும் இதே நோக்கி போகிறோம். இப்போ என்னடா காலங்காத்தால் எழுந்திரிச்சு இங்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கேன்னு நாய் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கே அப்படி தான் ஃபீல் ஆச்சு. என்னடா காலங்காத்தால் டிசிப்ளினாக எழுந்திரிச்சு இப்படி வெளியே வந்துட்டு இருக்கேடா அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. இயர்லி மார்னிங் எழுந்திரிக்கிறதுக்கு காரணமே இந்த விடிஞ்சும் விடியாமல் இருக்கிற இந்த சீனரியை பார்க்குறதுக்கு தான். குளிரில் போரையை பொத்திட்டு தூங்குகிற சுகத்தை விட இது செம்ம சுகமாக இருக்கும். ஐ ஆம் ஃபீலிங் ஃப்ரெஷ் அண்ட் கான்ஃபிடென்ட். இன்றைக்கி நம்மளோட முதல் வேலை என்னென்னா பெட்ரோல் போட்டு தான் வந்திருக்கோம். ஸோ காலையில் எந்திரிச்சு இந்த இடத்துக்கு வரவே அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும், அவ்வளோ ப்ளசண்ட்டாக பீஸாக இருக்கும். நான் ஏன் ப்ளசண்ட்டாகவும் பீஸாகவும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அதை நீங்களே பாருங்கள். அந்த சன்னு வந்து நம்ம ஃபேஸில் படுறப்போ அது செம்ம ஃபீலாக இருக்குது. அது எப்படி எனக்கு சொல்ல தெரில, செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இப்போது டைம் வந்து 6:30 ஆயிடுச்சு. சீக்கிரமாக வந்திருக்கணும் இன்னும் கொஞ்சம். பட்டு சில பல வேலைகள் இருந்ததுனால சீக்கிரம் வர முடியல. ஆனால் 6:30 ஆகியும் நான் தான் வந்திருக்கேன், இன்னும் யாருமே வரல. ஸோ வந்து யாருக்குமே லைஃப்பில் ஒரு டிசிப்ளினே இல்லை. நம்ம மாறுறதுனால எவ்வளோ மாற்றணும் பாரு.
சரி ஓகே, அது நம்ம எதுக்கு பேசிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு தெரியும் இந்த இடத்துல தெப்பக்குளம் கிட்ட கீழே ஹைவே கிட்ட இருக்கும். மதுரையில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த இடம் தெரியும். ஸோ இந்த ஃபுல் ஹைவேவும் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் நம்ம போயிட்டு வருவோம். ஃபைனலாக வாக்கிங் முடிஞ்சுச்சு. இப்போ வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரேஸ் கோர்ஸோட ஆர்ச்சுக்கு லெஃப்ட் சைடில் தான் இந்த கடை இருக்குது. நம்ம அண்ணன் தான் சூப்பராக போடுவார். இந்த சைடு வந்தால் கண்டிப்பாக வாங்கி குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுதான் காளான் சூப். சின்ன வயசுலேருந்து குடிச்சிட்ருக்கேன். ஏன்னா காலங்காலத்திலே கான்லாம் போட்டு ஆயிலாக சாப்பிட்றேன் நினைக்காதீங்க. சில பேர்லாம் காலங்காலத்தில் எந்திரிச்சு வந்து வாக்கிங் போயிட்டு 4 வடையை சாப்பிட்டு போவாங்க. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. சூப்பு நல்லது, சாப்பிடுங்க.